பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வின்டர் சீசனுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு 4 ட்ரிங்க் சாப்பிடணும், ரெகுலரா இது எடுத்துக்கங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன மெயின் அப்படின்னா, மட்டன் அவாய்ட் பண்ணிக்கோங்க வின்டர் சீசன்ல. அது ரொம்ப குளிர்ச்சி. அதுக்கு பதிலாக ஏதாவது சூடா எடுத்துக்கலாம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ்ல நண்டு எடுத்துக்கங்க. நண்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை போட்டு ஒரு சூப்பு போட்டு குடிச்சிடலாம். முதல்ல சூப் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். 1 கிலோ நண்டு எடுத்திருக்கேங்க. 1 கிலோ நண்டுக்கு எவ்வளோ பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். நண்டை நல்லா எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நீட்டா. இப்போ இன்னைக்கு நம்ம நண்டு சூப் வைக்க போறோம். அந்த நண்டு சூப்புக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீரகம், மிளகு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 தக்காளி. நாட்டு தக்காளி கிடைச்சா நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. நாட்டு தக்காளி கிடைக்காத டைம்ல பெங்களூர் தக்காளி ஒரு 2 எடுத்துக்கோங்க. வாங்க இப்ப அடுத்து எப்படி சூப் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். நண்டு சூப்புக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு அதிகமா நண்டுக்கு சேர்க்கணும், அதனால அதிகமாவே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்க மிளகு காரத்துக்கு கொஞ்சம் கூடுதலா எப்போதும் யூஸ் பண்ற அளவை விட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட போட்டு ஒரு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெயாவே இருக்கட்டும். அது நம்ம ஆயில் இப்ப சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா, மிளகும் சீரகமும் நம்ம ஆயில்ல போட்டு வறுத்து வச்சிருக்கோம். அதை முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயமா கொஞ்சம் ரொம்ப அரைக்க வேணாம், தட்டுன மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ரிவர்ஸ் திருப்பி இதெல்லாம் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதை நான் இப்போது இந்த குக்கரில் சேர்க்க போகிறேன். இப்போ இதை எவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாடை போகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேகட்டும். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல் கிடைக்கும் நம்மளுக்கு. தேவையான அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் மஞ்சள் தூள் சேர்த்தே தான் ஆகணும், ஏன்னா அது ஆன்டிபயாட்டிக் இருக்குது. நான்வெஜ்ஜுக்கு கண்டிப்பாக மஞ்சள் தூள் இல்லாமல் சமைக்கவே கூடாது. கலருக்காக யூஸ் பண்ணுறதில்ல மஞ்சத்தூள் வந்து ஆன்டிபயாட்டிக்குங்கிறதுனால நம்ம எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கணும். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அந்த ராஸ்மெல்லாம் போகட்டும். நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கோம், எல்லா மசாலாவும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச 2 தக்காளியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. எல்லாமே கரெக்டாக வெந்துருச்சு. ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணி வச்ச 1 kg நண்டு, 1 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். அதுக்கு தான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே. இந்த அளவு வந்து 1 கிலோ நண்டுக்கு. இப்போ நான் வாஷ் பண்ணி வச்ச நண்டை சேர்த்துறேன். இதில் நல்ல பெரிய சைஸாக வாங்கினீங்கன்னா தான், நண்டு நல்லா பெருசாக இருக்கணுங்க. பெரிய சைஸ் நண்டாக இருந்தால் தான் அதில் ஃப்ளஷ் நிறையா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது மெயினாக பேபிஸ்க்காக தான். இந்த வின்டர் சீசனில் வந்து நண்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த கோல்டு பாடியை வந்து நல்லா ஹீட் பண்ணும். இந்த வின்டர் சீசன் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதனால பாடியை ஹீட் பண்ணுறதுக்காக இந்த நண்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க வீக்லி ஒன்ஸு. இந்த சூப்பை ஒரு கிளாஸ் அளவுக்கு கொடுத்துட்டு இதில் உள்ள நண்டை வந்து அந்த ஃப்ளஷ் எடுத்து இந்த குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுருங்க. ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. இந்த வின்டர் சீசனை வந்து டாலரேட் பண்ணுற அளவுக்கு சத்து வந்து நண்டு கொடுத்துருவோம் உங்கள் பேபிக்கு. பாருங்கள், நண்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. ஒரு பாட்டு எப்போதும் எனக்கு ஒரு ஞாபகம் வரும் இல்லைங்க, அது மாதிரி ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வந்துருச்சு. கொதிக்குது, அது கொதிக்குது, குக்கரில் கொதிக்குது அப்படிங்கிற மாதிரி கொதிச்சிட்டு இருக்குங்க நண்டு. ஏற்கனவே ஆனியனுக்கும் மசாலாக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நண்டு போட்டதுக்கப்புறம் நண்டுக்கு ஏற்றளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அம்மியில் அரைச்சதோடு அப்படியே விட்டுறாதீங்க. அந்த அம்மியை நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியில் தண்ணி வந்து சூப்புக்கு ஊற்றும் போது அந்த அம்மியை கழுவி வச்சிருந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் பண்ண வேணாம் அந்த தண்ணியெல்லாம். 1 டம்ளர் தண்ணி அளவு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை க்ளோஸ் பண்ணி விசில் விட்டுறலாம். 3 விசில் அளவுக்கு. இப்போ குக்கர் விசில் போட்டாச்சு. விசில் வரட்டும்.
செம்ம டேஸ்டோட பயங்கரமான ஒரு அரோமாவோட நண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. ஃபினிஷிங் டச் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மல்லி போட்டுக்கோங்க. இந்த சூப் இருக்கு பாருங்க, இந்த சூப்பை நல்லா எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. இந்த மல்லித்தூள் மல்லி இலை எதுக்கு போடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இம்யூனிட்டியை ரொம்ப ரைஸ் பண்ணும், அரோமா கொடுக்கும். அது ஒரு ரீசன்காக தான். பட் மெயின் எதுக்கு அப்படின்னா இந்த நண்டு சூப்போட சத்தோட இன்னும் கொஞ்சம் இம்யூனிட்டியையும் அதுல கலந்து விட்டுக்கிறோம். அதுதான் இது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்டியா. இந்த சூப் எடுத்து நண்டை தனியா எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே ஒரு கிளாஸ் அளவுக்கு குடிக்க வச்சிருங்க குழந்தைங்கள. அப்புறம் இந்த நண்டை வந்து இருக்க ஃப்ளஷ் எல்லாம் பிச்சு பிச்சு நல்லா குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுருங்க. ரொம்ப இந்த பனிக்காலத்துல ரொம்ப ரெசிஸ்டிங் பவர் வந்து எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து கொடுக்கும். இவ்வளவே தாங்க செம்மையான ஒரு நண்டு சூப் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. இவ்வளோ ஃபாஸ்டாகவும் இவ்வளோ சிம்பிளாகவும் நண்டு சூப் வைக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்க ரியலா ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணதை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான சூப்பரான இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். பை.